பெரிய கட்சியாக சொல்லுவோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர், அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சியும். எந்த கட்சிக்காரங்களாது எங்கள் ஓட்டுப்பட்டியை காணும், எங்கள் அப்பத்தாவை காணும், அப்பளக்கட்டை காணும் எவ்வளோ சொன்னானா? விஜய் கட்சி விட சொல்லிட்டு தோற்று போகணுன்னு அற்ற தோல்வி ஆகிடும். நீங்கள் நல்லா நடிகர், சோப் போட தெரியும் உங்களுக்கு. சங்கியாவுக்கும் போடுவீங்க, மாமியாளுக்கும் போடுவீங்க, மருமகளுக்கும் போடுவீங்க. நீங்கள் நல்லா திறமசாலி தான். ஒரே நேரத்தில் சிங்கிள் ஹேண்டில் 2 பாயிண்ட் கூட குடும்பம் நடத்துவீங்க. அது உங்களால் முடியும். குப்பை பிறக்கிறோம் 2 பாயிண்ட் வச்சிருக்கான். அது ரொம்ப தவறான ஒரு விமர்சனமா. நான் தவறாக இருந்தாலும் நான் சொல்ல தான் செய்வேன். குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். ஏன் பஸ் விடாம இருந்தீங்க? எங்க கேளம்பாக்கத்துல இருந்து தாவேக்காவோட ஓட்டுல அங்க சேர்ந்துடுச்சு, அங்க நீங்க முடக்கி வச்சுட்டீங்க. இதெல்லாம் தாவேக்கா மாநாட்டுக்கு போன பஸ்ஸா? கேரியரின் உச்சத்துலேருந்து காசை விட்டு வந்தேன்னு உங்கள் அண்ணன் சொல்கிறாருப்பா. யார் விட்டு காசை விட்டு வந்தார்? அவர் என்ன தஞ்சாவூர் ஜமீனா? நம்ம சினிமா காசு தானே தம்பி. உனக்கு சினிமா நடத்துகிற உனக்கும் சாராய வைக்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி, என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். தம்பி, நான் பேசுறதெல்லாம் விளையாட்டுறா, அரசியல்றா. ஆனால் யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் நான் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீங்களும் அதுமாரி இது பண்ணின்னு தொலைச்சிடாதீங்கடா. இப்போ உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். தாவேக்கா தொண்டர்கள், ரசிகர்கள்ட்ட உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சு விடாதீங்கடா. சீர்காழி தொகுதியிலன்னு நினைக்கிறேன், தாவேக்கா ஊழியர் திரு கோபி அவர்கள் கண்காணிப்பு கேமரா 1/2 மணி நேரம் காணும், அதாவது அந்த ஃபுட்டேஜ் 1/2 மணி நேரம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உள்ள வந்துச்சு. அதை செக் பண்ணி பார்க்க போனாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, ஆனால் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனையை கேட்கும்போது எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி 2 தரப்புல அவர் பேசினார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜ் காணா போயிடுச்சுங்கிற ஒரு குற்றத்தை எடுத்து முன்னெடுத்து வச்சாரு. சரி, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுட்டு பெரிய கட்சியாக சொல்லுவோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர், அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சியும். எந்த கட்சிக்காரங்களாது எங்கள் ஓட்டுப்பட்டியை காணும், எங்கள் அப்பத்தாவை காணும், அப்பளக்கட்டை காணும் எவ்வளோ சொன்னானா? இல்லை. விஜய் கட்சி விட சொல்லிட்டு தோற்று போகணுன்னு அற்ற தோல்வி ஆகிடும். ஓட்டை திருப்பிட்டாங்க. அது படம் ஒன்று கேடி பில்லா கிள்ளாடிடுங்க. அதை போட்டு மீம்ஸ் போடுறாங்க. ஏன்டா ஒத்த ஓட்டு வாங்கி 14 ஓட்டு வாங்கிவிட்டு பொட்டுப்பிட்டு திக்கிறப்பறான், ஓட்டுப்பிட்டு திக்கிறப்பறான்னு விடிய காவ வச்சிங்க பாருங்கடா. சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்கும். நம்ம பசங்க மீம்ஸ் கேரக்டர் போய் எல்லாம் இறங்கி அடிக்கிறாங்க. விஜய் புசியாக இருந்து ஆதவ எல்லாம் நிற்கிற மாதிரி வச்சு இது காலையில் மீம்ஸ் பார்த்தது. ஓகே, எந்த கட்சிக்காரனாவது அழுகுறாங்களா? புரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் என்ன இருந்ததுன்னு. உங்கள் வீட்டில் சோத்துக்காக வழியணும், உங்கள்கிட்ட சோத்து பண்ணைக்காரன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லாட்டி 16 வகை பொரியலோட சோறும் குழம்பு வச்சுருந்தோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்கள் வீட்டு சோத்து தூக்கியாவது என்ன செய்யுது? ஆனால் அவங்களும் ஒரு ஓகே, நம்மளுக்கு முதல் அரசியலுக்கு வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நம்ம கொஞ்சம் தயார் நிலையில் இருப்போம். அப்படி இருக்க தப்பு கிடையாதுல்ல, அப்படி நம்ம பார்க்கலாம்ல. நான் ஒன்று சொல்கிறேன், விட்டுட்டு வந்துட்டேங்க. நீங்கள் ஒரு கணக்கு வாத்தியார், உங்களை நான் வந்து பயாலஜி எடுக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? தெரிஞ்சா எடுப்பேன், தெரியலன்னா தெரியாது. கணக்கு வாத்தி தான் நீங்கள். இது சரி, பிடி வாத்தியார் உனக்கு கூட தமிழ் பாடம் எடுக்க சொன்னால் எடுப்பு தெரியுமா? கஷ்டம் தான். உங்களுக்கு பிஇடியில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு. ஆமாம், நீங்கள் வாலிபால் பிளேயர், உங்கள் டென்னிஸ் விளையாட சொன்னால் விளையாடுவீங்களா? சும்மா விளையாண்டு காமிக்கலாம், தப்பாக சொல்லி கொடுப்பேன் சும்மா. அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் நல்லா நடிகர், சோப் போட தெரியும் உங்களுக்கு. சங்கியாவுக்கும் போடுவீங்க, மாமியாளுக்கும் போடுவீங்க, மருமகளுக்கும் போடுவீங்க. நீங்கள் நல்லா திறமசாலி தான். ஒரே நேரத்தில் சிங்கிள் ஹேண்டில் 2 பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துவீங்க. அது உங்களால் முடியும். குப்பை பிறக்கிறோம் 2 பாயிண்ட் வச்சிருக்கா. நாங்கள் பொண்டாட்டி வச்சு அந்த டைலாக் வேண்டாம். அது ரொம்ப தவறான ஒரு விமர்சனமா. நான் தவறாக இருந்தாலும் நான் சொல்ல தான் செய்வேன். குப்பை பிறக்கிறோம் 2 பாயிண்ட் வச்சிருக்கா. நாங்கள் வச்சுப்போம், வச்சுக்காம இருப்போம்னு வச்சிருக்கோம். குப்பை பொறுக்கிறவன் இல்லைம்மா, தூய்மை பணியாளர். தமிழ் வராதா? தூய்மை பணியாளர். உனக்குன்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டா. உனக்கு எவ்வளோ மனநிலை உங்களுக்கு இருக்குது? அடுத்தவங்களை எப்படி இழிவு பண்ணுறீங்க? தொழில் சார்ந்த என்ன இழிவு பண்ண வேண்டியது இருக்குது? தப்பு. அப்போ நீங்கள் 2 பாயிண்ட் கூட வச்சுப்பீங்க. அது உங்களோட சாமர்த்தியம், சௌரியம் அது. ஆனால் அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு சொல்ல வேண்டாம் தம்பி, மொத்தமாகவே இது மாதிரிலாம் பேசாதீங்க. முதல்ல எனக்கு விஜய் மேலாம் கோவமே போயிட்டு தம்பி. அந்த 53 பேரை கொண்டுட்டான் கரூரில், அது ஒரு வருத்தம். சரி, ஒழிஞ்சு போகிறான் அப்போ என்ன பண்ணுறது? ஜெயலலிதா குளிக்க போன கூட தான் 120 பேர் செத்துட்டாங்க மகாமகத்தில். அப்படி வச்சுக்குவோம் அண்ணா. ஆனால் அந்த விஜய் கட்சிக்காரங்க பேசுகிறது தான் தம்பி இரிட்டேட் ஆகுது. புரியுது. ஜேம்ஸ் அந்த காரை உடைக்கிறது, வம்புழுக்கிறது, கெட்ட வார்த்தை. என்ன உனக்கு என்ன கெட்ட வார்த்தை? இங்கே பாரு, உன்னை விட அதிகமாக பேச தெரியும். நாங்களும் கல்லூரி, யூஜி, பிஜி எல்லாம். நாகரிக அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. சூப்பர். நாகரிக அரசியலுக்காக தான் காத்திருக்கோம். நீங்கள் பேசுகிற மாதிரி எல்லா தலைமையும் சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் தாங்க மாட்டீங்க. புரியுது. யார் எடப்பாடி இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், யாரும் எந்த தலைவனும் தொண்டை சாவான்னு நினைக்க மாட்டாங்க. அது மேட்டரை விடுங்கன்னாங்க, விட்டாங்க. புரியுது. இதை யாருமே தேர்தல் விமர்சன பொருளாக வைக்கவே இல்லை. கரெக்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஏன் பஸ் விடாம இருந்தீங்க எங்க கேளம்பாக்கத்துல இருந்து? ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு போறாங்க. 5:30 மணி வரைக்கும் பஸ் வரல. அவ்வளோ டிராஃபிக். தாவேக்காவோட ஓட்டுலாம் அங்க சேர்ந்துடுச்சு. அங்க நீங்க முடக்கி வச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி கடைசி சமயத்துல, அதாவது 6:30 மணியோட 7 மணியோட போலிங் முடியுது, ரைட்டா? அது வந்து 6:30 மணி. எத்தனை மணி வரைக்கும் நிக்கிறாங்களோ அத்தனை மணி வரைக்கும் போலிங் பண்ணுவாங்க. உள்ள இருந்தவங்களுக்கு மட்டும்தான். உள்ள இருந்தவங்க 7 மணிக்கு மேல வந்து ஸ்லிப் நின்னீங்கன்னா கிடையாது. ஸ்லிப் வாங்கிட்டு அவங்க உள்ள அது கியூல நின்னா அந்த நிக்கிறவங்களுக்கு வரைக்கும் போடலாம். தப்பு. அது 10 மணி கூட ஆகட்டும், போடுவாங்க. கடைசியா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து வந்து என்னோட பேர் லிஸ்ட்ல இல்ல. தம்பி நான் கேக்குறேன், உங்களுக்கு எப்பயுமே லேட்டா போறதுதான் முக்கியமா? எப்ப கரூர் கேட்டா லேட்டா போறீங்க. காலை 7 ஓட்டுங்க. 7 மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டிய ஆளு 12:30 மணிக்கு நாமக்கல்ல இருந்து சாயந்தரம் 7 மணிக்கு போய் கொண்டீங்க. ஓகே. இங்க பிரச்சாரத்துக்கு காரைக்குடி போனாருங்க, பேசுறதுக்கு அலுப்புங்க அவருக்கு. எப்படிங்க பேச முடியும்? ரவுண்ட் அடிச்சிட்டு போனா சொல்றீங்களா? இந்த சைக்கிள் எல்லாம் போய் அந்த தேவர் லைட்டா ஒரு ரவுண்ட் அடிச்சாரு, அதை சொல்றீங்க? ரவுண்ட் அடிச்சுட்டு தேவருக்கு டாட்டா காமிக்கிறாரு. அந்த மக்கள் விட்டுட்டாங்களே அவரையெல்லாம். எப்பா தேசிய தலைவரை அவங்கெல்லாம் ஹாய் 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 எதுக்காண்டிப்பா போனாங்க நீ? அந்த கேண்டிடேட்டு பாவம்யா. அவரை அணில் குஞ்சு பேர் தூக்குறாங்க வண்டி மேலே. ஒரு கேண்டிடேட்டை வண்டிக்குள்ளே ஏற்றிக்கணும். பிரபு அவங்கள பிரபு வண்டிக்குள்ளே ஏற்றிக்கணும். அது ஆக்சுவலாக அது போனது எதுக்குன்னா சீமான் ஓட்டு காலி ஆகிடும். சீமான் தோற்றுருவார், அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். ஆனால் அவர் ஓட்டு சதவீதம் காலி ஆகிடும். ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு கமலஹாசன் வந்தாருங்க, அவர் ஓட்டு சதவீதம் காலி ஆச்சுங்க. புரியுது. சீமான் ஏதோ யங்ஸ்டரை பிக்கப் பண்ணி அவர் அரசியல் பண்ணுறாரு அவர். கரெக்டு. அடுத்தது இப்போ இப்போ இந்த ரவுண்டு வந்து சீமான் என்னோட கணக்கு பார்த்தா ஒரு 50 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும். ஓகே. ஆனால் இவர் வந்து புதுட்டார் உள்ள. ரைட்டு. ஏன் பஸ்ஸை விடல? தீபாவளிக்கும் பஸ்ஸெல்லாம் விட்டாச்சு. அவளாங்க பஸ் இருக்கு, அவளாம் பஸ் இருக்கு, வேணா வாங்கிட்டு வரும் 10. இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. 5:30 மணி வரைக்கும் நான் கேளம்பாக்கத்துல நிக்கிறேன். எனக்கு அதுதான் இப்போ திருப்பி உங்கள்ட்ட கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டீங்க. பாக்கி எந்த கட்சிக்காரனாலும் கண்ணா கச்சக்கிறானான்னு கேட்டேன். இதெல்லாம் தாவேகா மாநாட்டுக்கு போன பஸ்ஸா? அதுக்குள்ளதான் வரேன் நானு. இதுக்குள்ள இன்னொரு கேள்வியுமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற அனைத்து ஓட்டுகளும் தாவேகாவோட ஓட்டுகளான்னு கேட்டா கிடையாது. அதுல ஏடிஎம்கே ஓட்டு இருக்கு, திமுக ஓட்டு இருக்கு. ஆனா குற்றச்சாட்டு தாவேகா காரங்க மட்டுமே இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பஸ் விடல, எங்களை ஓட்டு முடக்கிட்டாங்க, ஓட்டு பாதி போகல. ரைட். பரீட்சையில் அவுட் ஆகும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சின்ன பிள்ளையில முதல் நாள் ஜோரம்னு ஒரு நாடகம் போடுவோம். போட்டிருக்கீங்களா இல்லை? நேரம் பத்தலை சொல்லுவோம் தெரியுமா இல்லையா? எல்லாரும் அந்த 3 மணி நேரத்தில் ஆடா எழுதுனா 100க்கு 100 எடுத்தோன்னா அந்த 3 மணி நேரத்தில் எழுதியிருக்கான். உனக்கு மட்டும் இப்படி நேரம் பத்தாம போச்சு. பராக்கு பார்க்குறது, அங்கே மேலே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இங்கே குருவியை பார்க்குறது, அங்கே போகிறது, தண்ணி குடிக்க வெளில போகிறங்கிறது, லேட் பண்ணுறது, விட தெரிஞ்சால் தானே எழுதுவே நீ. வெறும் பேப்பர். சுந்தரராஜ் சுந்தரராஜ் கொடுப்பார். பாடி என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கீழே போட்டு போ. இது சொன்னீங்க ரைட்டு. இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க. விஜயால தானே இங்கே ஓட் கவுண்டிங் வந்து, அதாவது ஓட் போலிங் அதிகமாயிருக்கு முன்னாடியை விட அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஓட் போலிங் இந்த வாட்டி அதிகரிச்சது பல காரணங்கள். கரெக்டான லீவ் நாளில் வச்சாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தார், ஓட் போலிங் அதிகமாயிருக்கு. சரி, போலிங்கான ஓட்டு எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்கா? அந்த சதவீதம் நீ வாங்கி போய் ஜெயிச்சுட்டு போங்களா, உங்களை யாரும் வேண்டாம். விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சந்தோஷமானங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆமா, மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய். ஜோசப் விஜய். ஜோசப் விட்டீங்களே? ஓகே, ஜோசப் விஜய். திடீர்னு ஜோசப்னு சேர்க்குறாங்க. அட கேவலமான அரசியலியா. இவ்வளோ நாள் நம்ம ஜோசப் விஜய்ன்னு சொன்னப்போ ஒத்துக்கலை. எங்கே யாருங்க கிறிஸ்டின், நாங்கள் விஜய்ங்கன்னாங்க. இப்போ உடனே நாங்கள் ஜோசப் விஜய்னு கொண்டு நாமினேஷன் கட்டுறாரு பெரம்பூரில். கரெக்ட். கன்னியாகுமரியில மாலை வேலை வந்து இங்கே ஒரு வயசு, அங்கே ஒரு வயசு. புரியுது. திருச்சிக்கு இதுக்கும் ஒரு வயசு கூட்டிட்டே அவருக்கு. அதோட தான் ஏரோப்ளேன்ல போறாரு தம்பி. தரை வழி மார்க்க கூட வயசு ஆயிடுது அவருக்கு. இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு முருகரை பார்க்க. சரியான இது வந்து இந்த கோலத்தில் பார்த்தா வந்து அவர் பெரிய லெவல் ஆயிடுவார். செவ்வாய்க்கிழமை வைரமுத்து மாதிரி ஞானபீட விருதெல்லாம் வாங்கினவங்க இருக்கு. புசியானது பின்னாடியே போறாரு பொண்டாட்டி மேலே. என்ன அது? இதெல்லாம் என்ன ஸ்டண்ட் இதெல்லாம்? ஏன்னா இப்ப தாவேகா, அதாவது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜினா இருக்காருல்ல, ஆதவர்ஜினா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே ஆலயத்துக்கு போனார், தேவாலயத்துக்கு. இப்போ புசி ஆனந்த் சொன்ன மாதிரி வந்து நேரம் இதுக்கு போயிட்டார். இதே திருச்செந்தூருக்கு. அடுத்து ஒருத்தர் முஸ்தபா சொன்னோன்னா பள்ளிவாசலுக்கு போவார். மூணு இதுக்கு. அடுத்து பௌத்திஸ்ட் யாராவது இருந்தா பௌத்த மதத்துக்கு போவார். ஓகே, போய் அங்கே போயிட்டு விருது கொண்டு வருவார். பௌத்திஸ்ட சொல்லாதீங்க. நேற்று தான் வந்து தாய்லாந்துலேருந்து வந்தவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, பூரா என்ன ஷாக்கு அங்கதான் ஆரம்பிச்சுது. என்னடா அது, என்னடா நடக்குதுங்கன்னு பூரா மெத்த பண்ணனா அதையும் இதையும் வச்சுக்கலாம். 5 கோடி ரூபாயா அவங்களுக்கு? ஆடாடாடா, நமக்கு ஆக்சுவலாக வாழ தெரியல, இல்லை வாழ பயமா இருக்கான்னு தெரியல எனக்கெல்லாம் உண்மையிலே. ஆனா இப்ப திமுக தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போனாரு. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போனாங்க. எல்லாரோடய புகைப்படம் எடுத்திருக்காரு. ஆமா, நான் கேட்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இல்லாத வரவேற்பு விஜய்க்கு என்ன செட்டிங்?
ஆனால் டிஜிபி ஆஃபீஸ் போனார், ஒரு நாதி கூட போகல. விஜய் போனார்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார் இல்லைங்க செங்கோட்டையனோட, ஒருத்தர் கூட இல்லை. ஓகே. ஆனால் முதலமைச்சர் வந்து கொடைக்கானல் போனார்ல, சும்மா வாக்கிங் போகிறாரு, எஸ்கார்டு போகிறாங்க கூட, நிற்கிறவங்கள்ட்ட புகைப்படம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அவ்வளோ எல்லாரும் கூட முக்கால்வாசி புகைப்படம் முடிஞ்சா ஒரு வழக்கங்க. ஆனால் விஜய் வந்து 4ஆம் தேதி தாங்க ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டிருக்காரு. அது அது தெரியுமா? ஆஸ்திரேலியா போலையா, 3க்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜினா சொல்லியிருக்காங்க. 3க்கா? நிலாவுக்கா? நிலாச்சு வருதுங்க வா, தெரிசாவோட தனியாவா தெரியல. ஆதவர்ஜினா அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும்போது அந்த பதில் வந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் வீடு இடம் வாங்கியிருக்காங்க, தெரியுமா தெரியாதா? அப்படியா? விஜய் லண்டன்ல தானே வாங்குறதா? அவருக்கு இருக்க அங்கேயும் அங்கே சங்கீதா இருக்கு, ஆள் வச்சு அடிச்சாலும் அடிக்கும் பயந்துட்டு இங்கே வாங்குவார். ஓகே. லண்டன்ல சங்கீதா இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு ஆப்பு செங்கல்பட்டில் அடித்த மாதிரி அங்கே ஒரு அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு. ஏங்க அவர் இப்போ வெளிப்படையாகவே திரிசாவோட பயணிச்சிட்டு இருக்காருங்க, அவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணலங்க. புரியுது. இறுதியா ஒரு கேள்வி, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன பதில், என்னென்ன விமர்சனம் தாவேக்காரங்க வைப்பாங்க? ஓட்ட கிளாம்பக்கத்தில் பசு இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே. இது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டா பசு விடல ஒன்று. ரைட்டு. அப்புறம் எங்கள் ஓட்டெல்லாம் மாறி மாறி விழுந்துட்டு இவிஎம் பாக்ஸில் மிஸ்டேக் இருந்தது 2. லைட் எரியல, வேற லைட் எரியல. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க. ஓகே. எங்கள் ஜனநாயகன் படத்தை வந்து தேர்தல் ஆஃபீஸர் வரைக்கும் பார்க்குற மாதிரி செட் பண்ணி விட்டாங்க. ஓகே. கவனத்தை சிதறடிச்சு ஓட்டை மாற்றி போட்டாங்க. அப்புறம் ஓட்டு பாக்ஸை தூக்குனாங்க. எந்த ஓட்டு போட்டாலும் திமுகவுக்கு விழுந்தது, எங்களுக்கு விழலை. அப்புறம் இந்த கடுப்பாகி எங்கள் அண்ணன் வெளிநாடு போயிருக்காரு, வந்தோடனே எங்கள் அண்ணன் படம் நடிப்பார். அப்புறம் ஒரு 10-15 எனக்கு என்ன இன்னொரு பயம் இருக்குது தம்பி, தற்கொலைகள். நான் என்ன சொல்கிறேன் தம்பியில், நீங்கள் சொல்லுங்க எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் விலாவரியாக பேசுறீங்க நீங்கள் சொல்ல வர்றது. தம்பி நான் பேசுகிறதுலாம் விளையாட்டுறா, அரசியல்றா. நானும் யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் நானும் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீங்களும் அதுமாரி இது பண்ணின்னு தொலைச்சிடாதீங்கடா. அவன் பாட்டுக்கு படம் அடிச்சுட்டு எங்கேயோ போயிடுவாங்க. உங்கள் அப்பா அம்மாவை பாரு, நல்லா இருப்போம். காலில் விழுந்து கேட்குறேன்டா, தாவேக்கா தொண்டர்கள் ரசிகர்கள்ட்ட உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். அண்ணன் எதுக்கு பெருசாக மாரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டதில்லடா, ரொம்ப பிரேவான தைரியமான நாள் தானா. நான் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சி விடாதீங்கடா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த தாவேக்கா தற்குறிகளை வைத்திருக்க தந்தையர்களே, பிள்ளை பற்றதே பாவம் தான் நீங்கள்லாம். இருந்தாலும் எனக்கு உயிர் போகிறதெல்லாம் ஜீரணிக்க முடியாது. அதனால் ஒரு 4 நாளைக்கு அவனோட வீட்டில் வச்சுருந்து ஒழுங்காக சோறு கொடுத்து அவனோட ஃபாலோ பண்ணி எங்கே போகிறான் வர்றான், பைக் சாவியை வேகமாக பிடுங்குறான்னா கொடுத்து தொலையாதீங்க. வேகத்தில் போய் எங்கேயாவது விழுந்து தொலைச்சிருவான். ஓவராக குடிச்சு எங்கேயாவது விழுந்து தொலைச்சிடாதீங்கடா. ஒரு 4 நாளைக்கு அமைதியாக இருங்க. யாரோ ஜெயிக்கட்டும், யாரோ ஆட்சி அமைக்கட்டும். என்ன தம்பி, அது நம்ம உசுறு முக்கியம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ முக்கியம். இது என்னுடைய சிறந்தாழ்ந்த வேண்டுதல். நான் இருகரம் கூப்பி கேட்குறேன். உங்கள் அண்ணன் தோத்தான் போவார், அது மனசை இப்போயே தயார் பண்ணி வச்சுக்கோ. ஆனால் தாவேக்கெல்லாம் ஆட்சி பிடிக்காதுடா, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுடா. அந்த அரசியலுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ரொம்ப போயிட்டு இன்னும் நிறைய உழைக்கணும். நீங்களும் வரலாம், நீ மனசை விட்றாது, நீங்களும் வரலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்கள் அண்ணனுக்கு ஒரு 60-65 வயசில் அது வாய்ப்புகளை விடலாம். அது கூட்டணிலாம் சரியாக உங்களுக்கு அமையணும். அமைஞ்சாதான் இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக. நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாங்கடா. விஜய் என்ன சொல்கிறான்னு உங்களை ஏற்றியே விடுவாங்க. 10 பேர் கொளுத்திட்டார், 53 பேர் செத்ததுக்கே கவலைப்படலடா. தஞ்சாவூரில் பாலியாவரோட பையன் செத்ததுக்கே கவலைப்படல உங்கள் அண்ணன். இதுக்கெல்லாமல் ஃபீல் பண்ண போகிறாரு. நீ நினைக்கிற பிம்பம் விஜயன் நான் வேறடா, அவர் நிஜம் வேறடா. நீ இப்போ கேமரா முடி பார்க்குறேன் எப்படி வச்சுக்கணும், என்ன இப்படி இருக்கேனா, நிஜத்துலேயே அப்படியே நான் இருப்பேன்னு எதிர்பார்க்காத. என் நிஜத்தில் ஒரு குடும்பம், குடி, கடன், காட்சி, எல்லா நோய் எல்லாம் எனக்கும் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். நாளைக்கே நம்ம யூடியூப் சேனல் வச்சு வெளிலேன்னு உட்காந்து பேசலாமான்னா வாய்ப்பு இல்லை அதுக்கு. அதனால் இந்த யதார்த்தத்தை சொல்கிறது தான் சொன்னேன். உண்மை. எவனாவது உன்னை ட்ரிகர் பண்ணுவான். நீ தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா விஜய் அண்ணா கவனத்தை ஈர்ப்பார், உங்கள் வீட்டுக்கு வருவார், 10 லட்சம் காசு கொடுப்பாருன்னு. அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா, தற்கொலைக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவை பாரு. அப்பா அம்மாவே உங்கள் பிள்ளைய ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. தற்கொலைகளை பொம்பளை பிள்ளைகளை இன்னும் கண்ணியமாக பார்த்துக்கிடுங்க. இது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு கட்டம். இது வந்து நான் போர் மாரி அறிவிக்கிறேன் இந்த இடத்த. உண்மை அதுதான். இங்கே வரது பிரச்சனையே கிடையாது. வரத்துக்காக என்ன பண்ணீங்கிறது மட்டும்தான் கேள்வியே. நீங்க யாரு வேணா வரலாம். ஏங்க நாளைக்கே நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க தாராளமா. ஆனால் வரத்துக்கு நான் என்ன பண்ணேன், எனக்கே ஒரு ஆசை இருக்குது தம்பி. திருவள்ளுவர் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு ஆசை. சரி, திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் ஒரு கொள்கை தலைவனை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். கொள்கை தலைவனா ஓகே, ஸ்டீரியோ டைப் பண்ணி அவங்களுக்கும் ஒரு சாயம் பூச வேண்டாம். இல்லை, நான் இண்டிவிஜுவல் தமிழ் சச்சா, நான் முருகரே கொள்கை தலைவர்னு சொல்கிறாள். பழனி முருகனே கொள்கை தலைவர். ஒவ்வொருத்தவங்க நம்பிக்கை. எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. நான் பழனி பாபாவையும் கும்பிட்றேன், பழனி முருகனையும் கும்பிட்றேன். பார்த்தீங்கல்ல ஃபோட்டோவை, செலவை வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இல்லையா? கரெக்ட். நான் ஒரு தத்துவார்த்தத்தை வச்சிருக்கேன். நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே. இல்லை, எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சொல்ல முடியாது, நாளைக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏ ஜெயிச்சு நான் ஒரு முதலமைச்சராக கூட வருவேன். ரைட்டு. நீங்கள் துணை முதல்வராக கூட வந்துட்டு போங்க. இல்லை பொருளாதார மந்திரியாக கூட இருக்க, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. மக்கள் ஏற்றுக்கொண்டால் நான் மகேஷ். ஆனால் மக்கள் ஏற்றுக்கலை விஜய. ஆனால் அந்த தற்கொலை தம்பிகள் ஏதாவது பண்ணிடக்கூடாது, அது வருத்தம் எனக்கு. மேனிப்புலேட் ஆகிறது தப்பு கிடையாது. எந்த வகையில் ஆகிறோங்கிறது மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இவங்களெல்லாம்.
பண்ணாத மாதிரி ஆகிடுறீங்கன்னா அவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாங்க. ஏய் விஜய் தங்கச்சியாக இருப்போம், விஜய் கூட படுப்போம், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, டேய் எப்படா வீட்டில் போய் சோறு போடுறீங்க? புரியுது. உங்கள் அப்பா அம்மாவை பாரு, உன் கல்வியை பாரு, உன் பொருளாதார வளர்ச்சியை பாரு. ஆமாம். இப்போ நம்மளாம் பேசுகிறோன்னா நம்மளாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த பிறகு தான் பேசுகிறோம். கரெக்ட். நான் ஒரு 15 வயசில் இது மாதிரி பேசலையே. ஆமாம். 15 வயசில் கொள்கை மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆமாம். நான் 15 வயசில் மார்க்சியம் என்கிட்ட இருந்தது, பெரியாரிசம் இருந்தது, மார்க்சியம் இருந்தது, வள்ளுவன் இருந்தான் என்கிட்ட, திருவள்ளுவன் இருந்தான். அப்படியே காலப்போக்கில் ஒரு ஸ்டேஜாக வரக்குள்ள நான் லெஃப்ட் சைடு தான் சிந்திப்பேன், இடதுசாரி சிந்தனை தான் என்கிட்ட இருக்கும். ஆமாம், அதுக்கான ரீசனுமே இருக்குன்னு வச்சிங்களேன், ஆழமாக இருக்குது. ஆமாம், அது அந்த மாதிரி ஒன்று வளர்த்துக்கோ, அப்புறம் ஒரு கட்டத்து மேலே அரசியல் பண்ணலாம். புரியுது. சீட்டு கொடுத்தவரெல்லாம் ஜெயிச்சிட முடியாது தம்பி. மொத்தம் 234 சீட்டு தான் இருக்கு. அதுலேயே உங்கள் அண்ணன் ஒரு செட்டில் நிற்கல, தெரியலை. நின்னதே இங்க நிறைய விமர்சனத்துக்குள்ள இருக்கு. ரெண்டுமே ஜெயிச்சுட்டா உன்னை வந்து திருப்பி மக்கள் வரிப்படம் தானே. ஆமா, அது திருப்பி தேர்தல். நானும் கேட்குறேன், கேரியரின் உச்சத்துல இருந்து காசை விட்டு வந்தேன்னு உங்க அண்ணன் சொல்றாருப்பா. யார் விட்டு காசை விட்டு வந்தாரு? நம்ம தான். அவர் என்ன தஞ்சாவூர் ஜமீனா? நம்ம சினிமா காசு தானே தம்பி. ஆமா, உனக்கு சினிமா நடத்துற உனக்கும் சாராய விற்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. சினிமாவில் என்ன உன் டிக்கெட் எல்லாம் 2000 வித்தி எப்படி வித்த? ரசிகர்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஒரு குரல் கொடுத்துருக்கலாம் நிறைய இடத்துல. ரசிகர்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டாரா அவரு? இல்லையே. எல்லாத்துக்கும் காசு ஆக்கணும், காசு 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 காசுன்னு. விஜய் அவங்க அப்பா அம்மாவே பார்க்காதவர்கள் தம்பிகளை, தாவேக்கா அருமை தம்பிகளை. விஜய் அவங்க அப்பா அம்மாவே பார்க்காதவர், கட்டிய பொண்டாட்டியை நடு ரோட்டில் விட்டவர், பெத்த பிள்ளைங்க நடு ரோட்டில் விட்டவர், எதுக்கும் இறக்கப்படாத ஒரு டெவில் அவர். நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, ஃபால்ட் ஆகிடாதீங்க. படிங்க, வேலைக்கு போங்க, பொருளாதாரத்தை முன்னேற்றியங்க, அவ்வளோதான் சொல்லணும். கேட்டால் கேட்கலாம் போ, எனக்கு என்ன இருக்குது? நான் சொல்கிறது சொல்லிட்டேன். நீ தலைகீழாக தான் பாழா போகணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதையும் பேசுவேன். நீ செத்ததுக்காக நீங்கள் யாரும் மாரடிக்க மாட்டோம் உட்காந்து தம்பி, நான்லாம் அதையும் பேசுவோம் உட்காந்து. புரியுது. நன்றி. நன்றி சார்.